ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான மட்டன் கொத்துக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, அப்புறம் ரைஸ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் கொத்துக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்துக்கறி கிரேவி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. நம்ம எப்பயும் சேர்க்கிறத விட எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. கொத்துக்கறிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், சின்னதாக ஒரு அனாசி பூ சேர்த்திடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கொத்துக்கறிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கொத்துக்கறி நல்லா தண்ணி விட்டு ட்ரை ஆகிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொத்துக்கறி கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இந்த கொத்துக்கறிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் அளவாக சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற போது கொஞ்சமாக சேர்த்திருக்கோம். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் மட்டன் பீசஸோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட மட்டன் 3/4வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். நம்ம குக்கரில் 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொத்துக்கறி கிரேவி இப்போ தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக இருந்துச்சுன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மீடியம் ஹீட்டில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை, இதெல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது மீடியம் ஹீட்டில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இனி மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம கொத்துக்கறி கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி சேர்த்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் மட்டன் கொத்துக்கறி கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.